ஹலோ பிரைஸ்லார், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே இங்கே வேதத்தில் கூட ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறதை குறித்து இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு கடன் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கடன் கொடுக்க வேண்டும்? எப்படி ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்க முடியும்? ஆண்டவர் எப்படி நமக்கு கடன்காரனாக மாறுவார் என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளில் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நம்மனால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அதனால் யாருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை மறுபடியும் திரும்ப நாளைக்கு கொடுக்குறவர்களிடத்துல நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால், நீங்கள் கொடுத்ததற்கு நீங்கள் திரும்ப வாங்கிக் கொள்வீர்கள். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை பார்க்கும் பொழுது. ஆனால் நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்கிறது, அது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற, நம்முடைய வீட்டுக்கு முன்பாக வருகிற ஏழைகள், எளியவர்கள், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், உங்களுடைய சொந்த ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தாங்குவதில், அவர்களை உபசரிக்கிறதில் முதன்மையாய் இருங்கள். அங்கே பணக்காரர்களை தேடி தேடி ஓடி செல்வந்தர்களோடையே அவர்களோட நம்முடைய ஒரு வரவு செலவு வைத்திருப்போம் என்றால், அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதில்லை, நாம் தான் கர்த்தருக்கு கடனாளிகளாக மாறுவோம். ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்கறது எதுவென்றால், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதும், சொந்த உங்களுடைய தேசத்தில், உங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் ஊழியக்காரருக்கும் தாங்குவதும் அதை கொடுப்பதுமே ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற கடனாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்குற காரியத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? பணக்காரனுக்கு கொடுக்குறீங்களா? மறுபடியும் திருப்பி கொடுக்குறவனுக்கு கொடுக்குறீங்களா? அல்லது திருப்பி கொடுக்காதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா உதவியை? ஆகவே அந்த உதவி நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற உதவி. நீங்கள் அதை எதிர்பார்க்காமல் செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஆண்டவருக்கென்று செய்கிற உதவி. கடமையை பலனை எதிர்பார்க்காதேங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆகவே அந்த தத்துவம் யாருக்கு சூட் ஆகும்? நமக்கு சூட் ஆகும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்மால் இயன்ற காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்து உதவும் போது ஆண்டு சொல்ல, இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எப்படி செய்தீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் எப்படி ஆண்டவரை உமக்கு உதவி செய்தோம் கேட்கும்போது, நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை உடுத்தினீர்கள் என்று சொல்லி, இங்கே ஆண்டவரை நாங்கள் உமக்கு செய்தோம் அப்படிங்கும்போது, இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உங்களுடைய பட்டணத்தை வாழ்கிற ஒவ்வொருவருக்காக உங்களால் முடிந்த காரியத்தை செய்யுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள், ஏழை ஊழியக்காரர் அவர்களுக்கு போசியுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏழைக்கு இறங்குங்க. கர்த்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்ததை வட்டி முதல்ல சேர்த்தி கொடுப்பார். ஆகவே நீங்கள் உதவி செய்கிறதில்ல, நன்மை செய்கிறதில்ல முழு உற்சாகத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளில் நீ கொடுத்த முடியாத வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி நீர் முடியாதவர்களுக்கு செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஆண்டவர் நாங்கள் உமக்கு கொடுக்கிற கடனாக இருக்கிறது. அதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஆண்டவரே வைத்திருக்கிற ஆண்டவரே செல்வத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே முடியாதவர்களுக்கு கொடுக்கிறவளா எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நீ வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் ஒன்று, அதிகமாக பிசினத்தனம் பண்ணியும் ஆண்டவரே வறுமை அடைவாரும் உண்டு என்று வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் வாரி இறைத்து ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எல்லா பிசினத்தனத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்யுங்க ராஜா. நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கிறவளாய் மாற்றுங்க. நீர் எங்களை ஆண்டவரே நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு உதவிக்கும் நீர் திரும்ப அதுக்குண்டான பிரதிபலனை கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூர்ந்து பிரயார் செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுங்க, நிச்சயமாய் அவர் திரும்ப வட்டி முதலாய் சேர்த்தி கொடுப்பார். ஆமென், ஆமென்.